திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமமாகுவோம். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம், அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம், என்னாலுமே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசுவே வழியாக உண்மையாக வாழ்வாக இருக்கின்றார். வழியும் உண்மையும் வாழ்வாக இருக்கின்ற ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாம் பின்பற்றி வாழ்கிற பொழுது, அவருடைய மதிப்பீடுகளை உள்வாங்கி வாழ்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு நிலைவாழ்வு உண்டு, மன நிறைவு உண்டு. உண்மையான சீடத்தியாக நாம் வாழ முடியும், வாழ்ந்து சான்று பகர முடியும். அப்பேற்பட்ட வழியை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் கற்று வாழ்கிற பொழுது நாம் எதற்கும் கலங்கப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அவரில் உள்ள நம்பிக்கை இன்னும் ஆழப்படும். ஒவ்வொரு நாளும் அவர் வழியில் நாம் செல்வதற்கு முயலுகின்ற பொழுது நிச்சயமாக அவரை நம் வாழ்வில் பிரதிபலிக்க முடியும். அப்படி அன்னை பிரதிபலித்து வாழ்ந்தது போல நாமும் பிரதிபலித்து வாழ, ஆண்டவர் இயேசுவை பிரதிபலித்து வாழ நமக்கு வேண்டிய தேவையை, ஆற்றலை இந்த பலியின் வழியாக கேட்டு ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இந்த பலியிலே குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணரான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை எப்பொழுதும் என்றும் கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டுக் கொண்ட உம் மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உம்மோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியதாவது: சகோதரரே, அபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறை வாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 26 பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே
திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு கோளால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரை, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி
எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசுவே வழியும் உண்மையும் வாழ்வும். கலங்கரை விளக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கலங்கரை விளக்கு எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்த ஒன்று. குறிப்பாக கப்பலுக்கு வழிகாட்டவும், அதே வேளையிலே ஆபத்தான கரை பகுதிகள் அல்லது பவளப்பாறைகள் அல்லது துறைமுகத்திற்கு சரியான பாதையில் கப்பல்கள் மற்றும் இதர நிகழ்வுகள் செல்வதற்கு அது உறுதுணையாக இருக்கின்றது இந்த கலங்கரை விளக்கு. ஆக எல்லோரும் பார்த்து பயன்பெறும் வண்ணமாக இந்த கலங்கரை விளக்கு உயரத்தில் வைத்து அந்த ஒளியின் மூலம் பல்வேறு, அதாவது கப்பலில் உள்ளவர்கள், படகு செல்பவர்கள், இப்படி எல்லோருமே பார்த்து பயனடைவார்கள். அது வழி காண்பிக்கின்றது. இந்த வழிதான் என்று வழியை காட்டுகின்றது. அதே போல் சாலைகளில் நாம் பார்க்கிறோம். சாலைகளில் அந்த சைகை விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அந்த சைகை விளக்குகள் ஏன் பொருத்தப்பட்டிருக்கின்றது என்போல் எல்லோருமே அறிந்த ஒன்று. சரியான நேரத்தில் எல்லோருமே பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும், எங்கு நிறுத்த வேண்டும், எப்பொழுது வாகனம் புறப்பட வேண்டும் என்று அந்த சைகை விளக்குகள் நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் வழிகாட்டுகின்றன. சிவப்பு, ஆரஞ்சு, அதே நேரத்தில் மஞ்சள் நிறம் எப்படிப்பட்ட நிலையை எடுத்துரைக்கின்றதையும் எல்லோரும் அறிந்த ஒன்று. அது சிறப்பாக வழிகாட்டுவதனால் நாம் சாலை ஓரத்தில், அதாவது சாலைகளில் செல்லுகின்ற பொழுது அதை பயன்படுத்துகிறோம், பார்க்கிறோம், அதன்படி செயல்படுகிறோம். அது சிறப்பாக நமக்கு வழியை காண்பிக்கின்றது. இப்படி சாதாரண இயற்கையில் உள்ளவைகள் இந்த அளவுக்கு மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்றது என்றால் நமக்கு யார் வழிகாட்டுகிறார்கள்? நமக்கு பிறந்த உடனேயே நம்முடைய தாய் தந்தையர்கள் வழிகாட்டுகிறார்கள். நம்ம பாலூட்டி, சீராட்டி, தாளாட்டி வளர்க்கிறார்கள். பிறகு நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய உடன் பிறந்தோர் கூட இருக்கிறாங்க, ஞான பெற்றோர்கள் கூட இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் கூட இருக்கிறார்கள், அருள் தந்தையர்கள் கூட இருக்கிறார்கள், பெரியோர்கள், இப்படி பல்வேறு மனிதர்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் வழிகாட்டுகிறார்கள். இப்படி தான் நீ போகணும், இப்படி தான் செய்யணும் என்று நெறிமுறைகளை, ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஏன் இந்த வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கிறார்கள் என்ற கேள்வியை மனதில் எழுப்புகிற பொழுது நிச்சயமாக நாம் நன்றாக வளர வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற வேண்டும். இப்படி எல்லா நிலையிலும் நீ நிறைவடைந்து மனநிறைவோடு கடைசியில் நீ வாழ வேண்டும், இறைவனை சிக்கனை நீ பிடித்து கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லோருமே நமக்கு, நம் தாய் தந்தை உறவுகள் எல்லாமே நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எந்த உறவுகளும் நாம் தவறான பாதைக்கு செல்வ விடுவதில்லை. மாறாக தவறான பாதையில் செல்லுகிற பொழுது நிச்சயமாக நீர் இந்த வழியில்தான் போக வேண்டும் என்று அவ்வப்பொழுது அவர்கள் நம்மை கண்டிக்கிறார்கள், திருத்துகிறார்கள். அதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் இறைவனின் பாதையில் நாம் செல்ல வேண்டும், நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, கடவுளின் பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தான் நமக்கு ஒவ்வொருவரும் வழிகாட்டுகிறார்கள். இயற்கையும் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இதே பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்தையும் நற்செய்தியையும் பார்க்கிற பொழுது திருத்தூதர் பவுலடியார் இன்றைய முதல் வாசகமும் சரி, நேற்றைய முதல் வாசகத்திலும் ஒரே தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த தொழுகை கூடத்தில் பெரிய நீண்ட உரையாக அவர் ஆற்றுகிறார். அந்த உரை ஆற்றுகிற பொழுது பழைய ஏற்பாட்டு உண்மை நிகழ்வை எடுத்துரைக்கிறார். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு, உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றார். எடுத்துரைத்து இது உண்மை வரலாறு, இந்த வரலாற்றை அவர் எடுத்துரைப்பதோடு மட்டுமல்லாமல் இதுதான் நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தி என்று அவர் சான்று பகர்கிறார் பவுலடியார்.
இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நெறிமுறைகள், வழிமுறைகள், கட்டளைகள் என்று பழைய ஏற்பாட்டு உண்மை நிகழ்வையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்து அங்கு குறிப்பிட்டு இதை நாம் நம்ப வேண்டும், வாழ வேண்டும் என்று அந்த தொழுகை கூடத்தில் சொல்லி, இதுதான் நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தி. இந்த நற்செய்தியை ஒவ்வொருவரும் ஏற்று நம்பி வாழ்ந்து சான்று பகர வேண்டும். இது நமக்கு வழிகாட்டுகின்ற நற்செய்தியாக இருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக முதல் வாசகத்திலே சொல்கிறார். இதே பின்னணியில் தான் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்கிறார். ஏன் வழியும் உண்மையும் வாழ்வு என்று சொல்கிறார் என்றால், முதல்ல இந்த நற்செய்தி முதல் பகுதியிலே பார்க்கிற போது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், தந்தையிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு தான் தந்தை அடைவதற்கு வழி. ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் செயலில், வார்த்தையில் பிரதிபலிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக, நெறிமுறையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ முடியும். நாம் வாழ்ந்து பிறருக்கும் கொடுக்க முடியும். இன்னைக்கு நீ ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாய் என்றால் அதன் இப்போ உங்கள் அப்பா அம்மாவிட்ட என்ன குணங்கள் இருக்குதோ, என்ன இருக்கோ அதை தான் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட பிரதிபலிக்க முடியும். பிள்ளைங்க அதை தான் வாழ்ந்து பிரதிபலிக்கும். சொல்லுவாங்கள்ல, தாய் வழி தான், தாய் தந்தை வழி தான் அந்த பிள்ளை இருக்குது. தாயை போல பிள்ளை, நூலை போல செல்லுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ தாய் தந்தையர்கள் எப்படி வாழ்ந்து நீ உன் பிள்ளைக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறியோ அந்த நெறிமுறைகள் படி தான் உன் பிள்ளைகளும் வாழ்கின்றார்கள். அது அவங்களுடைய சந்ததிகளுக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு சந்ததியும் பின்னாடி முன்னாடி எல்லாத்தையும் என்ன கற்றார்களோ அதை அவர்கள் வாழ்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த சந்ததிகள் பின்னாடி வாழ்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு ஒரு பிரியாவிடை பகுதியாக இன்றைய நற்செய்தி இருக்கிறது. அந்த பிரியாவிடை பகுதியாக நாங்கள், அதாவது ஒரு ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லி அவர் உள்ளத்தில் கலக்கம், ஒரு தயக்கம், அச்சம் அடைகிறார்கள். இவர் விட்டு பிரிஞ்சுட்டா நம்ம எங்கே போகிறது, யார் நமக்கு வாழ்வு என்று அவர்கள் ஒரு தயக்கத்தில் தான், ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்து விட்டீர்கள் ஏன் அப்படின்னு சொல்லி அவர்கள் உள்ளத்தில் போட்டு எல்லாத்தையும் சிந்தித்து கலக்கம் அடைகிறார்கள். ஆனால் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், தந்தையிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அந்த நம்பிக்கையை வரவழைத்து நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று கற்றுத்தருகிறார். வழி, உண்மை, வாழ்வு அதை கற்றுத்தந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் முதல்ல பேசினார், பேசி வாழ்ந்தார். அவருடைய வாழ்வு முழுவதும் மற்றவருக்காகவே எழுந்தது. அவருக்கென்று எதுவுமே இல்லை. அவருடைய வாழ்வும் வழியும் மற்றவருக்காகவே இருந்தது முழுவதுமாக. அதனால்தான் என் வழியை, என் உண்மையை, என் வாழ்வை நீங்கள் ஏற்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நிலைவாழ்வு உண்டு என்பதை அவர்களுக்கும் நமக்கும் என்று ஆணித்தரமாக ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகிறார். இன்றைய காலகட்டங்களில் பல்வேறு வழிகளில் பல்வேறு மனிதர்கள், இயற்கைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன. எப்படிப்பட்ட நெறிமுறைகளோடு ஒழுக்கத்தோடு நாம் வாழ வேண்டும், நாம் வாழ்ந்து பிறர் மீதும் அக்கறை கொண்டு வாழ வைக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. மாறாக என்னால் 4 பேர் பயன்பெற்றார்கள், என் வாழ்வை நான் பிறருக்கும் பிரதிபலிக்க வேண்டும் என்று அந்த உணர்வோடு ஒவ்வொரு உள்ளமும் இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக, நிலை வாழ்வாக, விண்ணகத்தில் நமக்கு மணிமுடியாக சூட்டப்பட்ட வாழ்வாக இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று குறிப்பாக, அதாவது ஒரு சின்ன பையன் ரோட்டில் போயிட்டுருக்கான். போய் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு ஷேர் ஆட்டோ வந்து அந்த சின்ன பையனை இடிச்சிருது. அந்த ஓரமாக போகிற பொழுது அவனை இடிச்சிருது. டக்குன்னு அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே அவனுக்கு பக்கத்தில் ஒரு கல் கிடந்து அந்த கல் தலையில் அடிபட்டுருது. அந்த கல் அதில் மோதி, தலை மோதி அதில் அடிபட்டோடனே ரத்தம் பயங்கரமாக வருது. எல்லோருமே அதை பார்த்துட்டு பரபரப்பாக யார் வீட்டு பிள்ளை என்ன சின்ன பையனாக இருக்கானேன்னு சொல்லி யாருமே வந்து அப்படியே ஒரு மாதிரி பதஷ்டப்படுறாங்களோ ஒளி யாரும் தூக்குற மாதிரி தெரியலை. டக்குன்னு ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்பொழுது ஐயோ என்ற மவனேன்னு சொல்லி ஓடி போய் அந்த சிறுவனை தூக்குறாங்க. தூக்கிட்டு பார்த்தா ஒரே ரத்தம் ஊற்றுது. அவங்க வெள்ளை சாரி கட்டியிருக்காங்க, அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிச்சு அந்த ரத்தம் ஊற்றி. உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி தூக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே அவனுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் செய்யுங்க, நான் எல்லாம் எவ்வளோ வந்தாலும் பணம் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு, ஆனால் அட்மிட் பண்ணுறாங்க, ஐசியூவில் கொண்டு சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே ஒரு மருந்துகள்லாம் நிறைய எழுதி கொடுக்குறாங்க. இது போய் கீழே போய் மெடிக்கலில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா ஒடியாந்து மெடிக்கலில் கொடுக்குறாங்க. அந்த சீட்டை கொடுத்த உடனேயே மாத்திரையெல்லாம் எடுத்து மருந்தெல்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இன்ஜெக்ஷன் எடுத்து கொடுத்த உடனே 8000 ரூபா பில்லு வருது. அம்மா திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருந்து திடீர்னு தூக்கிட்டு வந்துச்சு, ஒன்றுமே இல்லை. டக்குன்னு அது போட்டிருந்த நகையை கழட்டி கொடுக்குறாங்க. உடனே அந்த மெடிக்கல்காரர் நம்பலை, இது பொலி நகையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடு பார்த்த உடனே கையில் வச்சுருந்த ஒரு 15000 ரூபா 20000 ரூபா மொபைலை எடுத்து இதையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மருந்து மாத்திரையை வாங்கி நெஞ்சில் அணைச்சிட்டு வேகமாக ஓடுறாங்க மேலே.
மேலே கொண்டு கொடுத்தோடனே முதல் சிகிச்சை நடைபெறுகிறது. அவன் பிழைத்து கொள்கிறான். ஏனென்றால் நேரத்தோடு அந்த அம்மா தூக்கிட்டு வந்ததுனால பிளட் அதிகமாக லாஸ் ஆகலை. உடனே அந்த பையனை அந்த அம்மா நேரத்தோடு கொண்டு வந்தனால் அவன் காப்பாற்றப்படுகிறான். இந்த மெடிக்கல் கீழே ஒரே அச்சம், என்னடா அந்த அம்மா நகை வர கொடுத்துட்டு போச்சு, உண்மை நகையா போலி நகையான்னு தெரியல, செல்ஃபோனை வர கொடுத்துட்டு போயிடுச்சு, பணத்தை காணாமேன்னு சொல்லி இவர் மேலே யதார்த்தமாக போய் அந்த ஐசியூ வார்டில் போய் பார்க்குறாரு. பார்த்து கதவு திறந்துட்டு உள்ள ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்க்குற பொழுது தான் அது பார்த்தா அந்த மெடிக்கல் காருடைய பையன். நினைத்தே பார்க்க முடியாத ஒன்று. மருந்து மாத்திரை வாங்கும்போது 1008 கேள்வி கேட்டார். ஆனால் அந்த பையனை பார்த்த உடனே அவர் அப்படி கதறி துடிக்கிறார். ஒன்றுமே அவரால் எதுவுமே பேச்சே வரலை. உடனே டாக்டர் பக்கத்தில் நிற்கிற, உங்கள் பையனா? ஆமாம் என் பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறார். அழுதுட்டு நான் வெளியில் வர்றார். வெளியில் வந்தோடனே அந்த அம்மா உட்காந்துருக்காங்க, ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க, ஜோமாலையை உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே அந்த அம்மா காலில் விழுந்து காலை பிடிச்சிட்டு, அம்மா இது என் பையன், செத்துட்டான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்று அந்த அம்மா காலை பிடிச்சி கதறி அழுகிறார். அப்போ அந்த அம்மா அவருடைய தலையை தடவிட்டுட்டு சொல்கிறாங்க, உனக்கு சேர்த்து நான் ஜெபம் பண்ணப்பா, நல்லாரு, உன் பையன் பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆறுதலான வார்த்தையை சொன்ன உடனே இவரால் பேச்சே வரவில்லை. அந்த அளவுக்கு இவருடைய நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. கடைசியில் பணம் கொடுங்க, நகையை கொடுத்தாங்க, செல்லை கொடுத்தாங்க, யாரோ பிள்ளை. இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிறர் மீது உள்ள அக்கறை, பிறருக்கு நம்மால் முடிந்த உதவி. இப்படி நீ பெற்ற வாழ்வை பிறருக்கு கொடுக்கணும். உன் உறவுகளுக்கு, குடும்பத்தில் மற்றவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு அக்கறை கொள்கிற பொழுது, நல்வாழ்வை நீ கொடுக்கிற பொழுது, வழியை காட்டுகிற பொழுது கடவுள் உன்னை நிறைவாக இன்னும் ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் சீடர்கள் அன்று இந்த அவருடைய வழியை கொடுத்தார், உண்மையை கொடுத்தார், வாழ்வை கொடுத்தார். அந்த வாழ்வை அவர்கள் வாழ்ந்து ஆண்டவர் இயேசு விண்ணேற்படைந்த ஒரு பாடு பல்வேறு நாடுகளுக்கு சென்று சான்று பகர்ந்தார்கள். விண்ணக வாழ்வை நிறைவாக அவருடைய வாழ்வின் மூலம் பெற்றுக்கொண்டார்கள். இப்படி இன்று இந்த அன்னையின் திருத்தலத்தில் கூடியிருக்கிற நாமும் பல்வேறு எண்ணங்களோடு தேவைகளோடு வந்திருப்போம். நிச்சயமாக பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு தேவைகளையும் இந்த அன்னையின் பாதத்தில் சமர்ப்போம். நிச்சயமாக நமக்காக எல்லாவற்றையும் பரிந்து பேசுவார். எப்படி நாம் நல்வாழ்வை கடவுளிடமிருந்து ஒரு கொடையாக பெற்றிருக்கிறோமோ, கொடையாக பெற்ற வாழ்வை, இலவசமாக பெற்ற வாழ்வை நாம் வாழ்ந்து பிறர் மீதும் அக்கறை கொள்வோம், பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம், பிறர் மீதும் கரிசனை கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியில், அவருடைய உண்மையில், அவருடைய வாழ்வில் இணைத்து கொள்வார். அப்படி நாம் இணைத்து வாழ்ந்து சான்று பகர, நம்பிக்கை ஆழப்படுத்தி வாழ அன்னையின் பரிந்துரையை நாடி இறைவனிடம் இந்த திருப்பலிலே தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆமீன். கரம் ஏந்தி நான் வரும் நேரம், ஆழத்தின் தலைவானே கரம் நீட்ட வேண்டும். கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானே கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீர். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானே கரம் நீட்ட வேண்டும். உமக்கே தர வந்தேன், உமது அருளை நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உமது அருளை நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானே கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை என்றும் அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவரும் இடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களைக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை ஒன்றாக அக்களித்து சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே மரித்திருக்கின்ற அனைத்து ஆத்துமாக்களையும், மேலும் உத்திருக்கிற ஸ்தலத்திலும் மற்றும் யாரும் நினையாத அனாதை ஆத்துமாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே வழி, இவரே உண்மை, இவரே வாழ்வு. இவருடைய வழியையும் உண்மையையும் வாழ்வையும் நாம் உள்வாங்கி வாழ்ந்து சான்று பகர அழைப்பு கொடுக்கின்ற அன்பு ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலம் அளிக்கும் அருமருந்தாய், நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய். நலமளிக்கும் அருமருந்தாய், நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய். உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நில உள்ள வானத்தில் நிலைத்திடும் பேரொளி, கனி உள்ள நெஞ்சத்தில் உதிக்கும் அருள்மொழி. நிறமுள்ள பூக்களில் மலர்ந்திடும் அழகொளி, நிறைவுள்ள நெஞ்சத்தில் பிறக்கும் நிம்மதி. உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். இறைவா என்னில் எழுந்து வா, உனதாய் என்னை மாற்றவா. இறைவா என்னில் எழுந்து வா, உனதாய் என்னை மாற்றவா. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் என்றும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் திருப்பீடத்திற்கு முன் மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற உம் வார்த்தைகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடனும் நலமுடனும் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வல பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையாகவும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடனும் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயணத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV.
இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலை குனிந்து மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்கச் செய்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. உன்னை தேடி அருள் நாடி வருகின்றோம், துயர் போக்கும் துணை நாடி வருகின்றோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே,
இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கின்றார், எம்மை காப்பாற்ற உள்ளுரைகிறார். எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கின்றார், எம்மை காப்பாற்ற உள்ளுரைகிறார். நாடும் வழிகாட்ட முன்னடக்கிறார், எந்தன் காவலாக பின்தொடர்கிறாய். நானும் வழிகாட்ட முன்னடக்கிறாய், எந்தன் காவலாக பின்தொடர்கிறாய். என்னை ஆசீர்வதிக்க என்றும் அருளாலே நிரப்ப நாடும், என்னை ஆசீர்வதிக்க என்றும் அருளாலே நிரப்ப நாடும். என்னாலும் என்மேல் அரணாகிறாய், என்னாலும் என்மேல் அரணாகிறாய். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே.